Hello friends, welcome back to Aadhus kitchen. இன்னைக்கு நம்ம Aadhus kitchenல healthy and tastyயான மசாலா பால் தான் செய்ய போறோம். நம்ம நார்மலா பால் சாப்பிடுறதை விட இந்த மாதிரி மசாலா பாலை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படினா immunity power improve ஆகும். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும், டேஸ்டியா இருக்கும். மசாலா பால் செய்யிறதுக்கு நான் இன்னைக்கு 2 டம்ளர் காய்ச்சாத பால் எடுத்துர்க்கேன். அதை சாஸ்பேன்ல சேர்த்துக்கலாம். இது நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இந்த அளவுக்கு சுக்கு, இந்த ரெண்டையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. 1/4 டீஸ்பூன் அந்த அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். மிளகு சுக்கு 2 சேர்த்துக்கிறதுனால நம்ம தொண்டை வலி வறட்டு இருமல் இருந்தால் சரியாயிரும். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறனால இந்த பால் குடித்தா நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். 10 புதினா இலை. நான் சின்ன இலையாக இருக்கங்காட்டி 10 சேர்த்துருக்கேன். நல்லா பெரிய இலையாக இருந்ததுன்னா 3லேருந்து 4 சேர்த்தா மட்டும் போதும். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், மூணு டீஸ்பூன் கரும்பு சர்க்கரை, 1 சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சுக்கு உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு இஞ்சியை தோல் சீவிட்டு தட்டி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பால் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிச்சிட்டு சர்வ் பண்ணிடலாம். இது நல்லா சூடாக குடித்தா நல்லாயிருக்கும். நான் என் குழந்தைக்கு கொடுக்குறேன்னா சுக்கு பெப்பர் பவுடர் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் பெரியவங்க குடிக்கிறீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூனாக சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மசாலா பாலை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆதர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்